ரேவதி நட்சத்திரம் மீனராசி. ரேவதி நட்சத்திரம் மீனராசி அப்படின்னு சொன்னாலே, ரேவதி அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது வந்து மலை அப்படின்னு பேர். மலை குன்று அப்படின்னு சொல்லுவோம் ரேவதியை. அதனுடைய தேவதை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூஷணம் அப்படின்னு சொல்லுவோம். பூஷணம்னா நம்ம அலங்காரம் பண்ணிக்கக்கூடிய பொருட்கள்னு பேர். அதை மாதிரி எப்படி வந்து காது வளையம் ஒரு உருவத்தில் இருக்கு, மூக்குத்தி ஒரு மாதிரி இருக்கு, கழுத்துல செயின் வேற மாதிரி இருக்கு, கையில இருக்கிற வளையம் வேற, ஒவ்வொன்றும் வெவ்வேறு ரூபம். ஆனால் எல்லாமே உடலை அலங்காரம் பண்றது இல்லையா? அது மாதிரி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லா விதமான படிப்பும் சொந்தம். என்னென்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ படிக்கலாம். நீச்சல் படிக்கணுமா படி, கம்ப்யூட்டர் படிக்கணுமா படி, பியானோ படிக்கணுமா படி, இல்லை நான் வந்து டைரக்டர் ஆகணுமா ஆயிக்கோ, நடிக்க போறியா போ, என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ தைரியமாக அதை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அதில் ஸ்பெஷலிஸ்டாக கட்டாயமாக வந்துடுவீங்க. அப்போ ரேவதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப உத்தமமான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு.